வணக்கம். தேனி சமையலில் பட்டர்லேருந்து எப்படி நெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே பாலாடையிலேருந்து எப்படி பட்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டரை நல்ல அடிக்கனத்த பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கிடணும். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த பட்டர் நல்லா உருகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீமியாக இருக்கும். நல்லா மேலே ஒயிட் கலரில் நுர கட்டிக்கிட்டு நிற்கும். இப்போ கிண்டி பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் எல்லோ கலரில் இருக்கிறது தெரியும். இப்போ இந்த எல்லோயிஷாக இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும் நமக்கு. அந்த நேரம் வரையும் நம்ம தீயை குறைச்சி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளாரிட்டி வந்துருச்சு. இப்போ இன்னுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே பபிள்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்க்கணும். முருங்கைக்கீரை வந்து நல்லா பொரிஞ்சு சத்து அடங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும் நெய் உருக்கும்போது. அதுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்க்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெய் காய்ச்சும் போது வீடே நல்லா மணமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நெய் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.